வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போட்டா செடியை தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு இப்போ ரொம்ப பெரும் டாஸ்க்காக இருந்துச்சு. ரொம்ப சவாலாக இருந்துச்சு. என்னென்னா, ரொம்ப நாளாக நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். விதைச்சி 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே எனக்கு தெரியலை. ஆனால் என்னென்னா, நான் இது என்னோடய தெருவுக்கு பக்கத்து தெருவில் அந்த சப்போட்டா மரத்தை பார்த்திங்கன்னா, பெருசாக ஆலமரம் மாதிரி இருக்கும். இலையே தெரியாத அளவுக்கு சப்போட்டா அப்படி பழுத்து அப்படி தொங்கும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். அந்த பாட்டிகிட்ட போய் வீட்டுக்குள்ளே அந்த பாட்டிகிட்ட போய், "பாட்டி என்ன பாட்டி செய்கிறீங்க? எப்படி இது வந்துச்சுன்னு?" இது நான் கல்யாணம் முடிஞ்சு இந்த வருஷத்தில் இது வச்சது. அதுவே பழத்தை சாப்பிட்டு சும்மா தான் போட்டது வந்துருச்சு. எனக்கு வயசு 80 வயசு ஆகுது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 50 வருஷம் ஆகுது. 50 வருஷத்து மரம் இது அப்படின்னாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒன்றுமே பண்ணலை, வெறுமனே தண்ணி மட்டும்தான் ஊற்றுனேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ எனக்கு மட்டும் ஏன் பாட்டி வரமாட்டேங்குது அப்படின்னேன். நம்பிக்கை வை, வேறு எதுவும் வைக்காமல் நம்பிக்கை வரும்னாங்க. அதே மாதிரி வந்துருச்சு. அதை அவங்கள்ட்ட காமிக்கிறேன். நன்றி. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லாத மரமே இல்லை. எனக்கு உள்ளே போனால் எனக்கு வெளியில் வரணுங்கிற மனசே இருக்காது. பிச்சிப்பூ சரியாக தான் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துல. ஆனால் பிச்சிப்பூ மரம் பார்த்தது அந்த பாட்டி வீட்டில் தான். மா, பலா, வாழை என்னென்ன மரங்கள் இருக்கோ அது எல்லாமே அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழத்தோட்டமே இருக்கும். அங்கே பூந்தோட்டம், பழத்தோட்டமே ஒரு காடு மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டில் தோட்டம், அப்புறம் வீடு பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு.